வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆனா செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட்டை வந்துட்டு குட்டி குழந்தைங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். அவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்வீட் இது. இதுக்கு அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டோட பேர் வந்துட்டு பிரெட் சம்சம். இந்த சூப்பரான பிரெட் சம்சம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்ய போற ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு பிரெட் ஸ்லைஸ் வேணும். இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம வந்துட்டு குட்டியா வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்ல கொஞ்சம் பெரிய ரவுண்டா வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த மாதிரி குட்டி மூடி வச்சு இந்த சின்ன சைஸும் இந்த மூடி வச்சு இந்த பெரிய சைஸும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்லைஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மூடியை வச்சு நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னாலே நமக்கு இந்த இது கிடைச்சிடும். இல்லை உங்ககிட்ட பிஸ்கெட் கட்டர் இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வேஸ்ட் ஆகாது. இதை வச்சு நம்ம வேற ஏதாவது டிஷ் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ரஸ்க் பவுடர் மாதிரி நீங்க காய வச்சு இதை வந்துட்டு வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், க்ரம்ஸ் பண்ணி. இதே மாதிரி இந்த சைஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரவுண்ட் பீசஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து கண்டென்ஸ்ட் மில்க். நான் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து கண்டென்ஸ்ட் மில்கே தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஏதாவது ஸ்வீட் மில்க் ஸ்வீட் எதுனா மிச்சம் இருந்ததுன்னா அதை நீங்க க்ரஷ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த மில்க் மேட் வச்சு பண்ண போறேன். இல்லை உங்ககிட்ட மலாய் இந்த ஆடை இருக்கும்ல, நம்ம ஆடை சேர்த்து வச்சிருப்போம்ல, அந்த ஆடை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல கொஞ்சமா பவுடர் சுகர் சேர்த்துட்டு கூடவே நட்ஸ் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை கூட நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நடுவில் வைக்கிற ஸ்டஃபிங்கா. இப்போ நாம இன்னைக்கு மில்க் மேட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதுல வந்துட்டு நான் நட்ஸ் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். பிஸ்தா பருப்பு அப்புறமேட்டு பாதாம் பருப்பு ரெண்டும் கொஞ்சமா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இருந்து இதுல கொஞ்சமா சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன செய்யலன்னா இந்த மாதிரி இந்த பீசஸ் இருக்குல்ல, இதுல வந்துட்டு நம்ம இதை அப்ளை பண்ணிக்க போறோம் சென்டர்ல. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவரா வச்சிங்கன்னா ஓரத்துல வலிஞ்சிடும். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஓரத்துல வலிஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதை இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிட போறோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மாதிரியே நம்ம எல்லா பிரெட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். இப்போ இதை ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரி இந்த பெரிய ரவுண்ட்லயும் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது மாதிரியே நம்ம எல்லா பிரெட்டையும் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த 4 பிரெட் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி இது வந்துட்டு ரோஸ் சிரப். இந்த மாதிரி ரோஸ் சிரப் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடிமேடாக கிடைக்கும்ல ரோஸ் சிரப், அதுதான் இது. இது வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட். இதில் வந்துட்டு நம்ம பெரட்டுறதுக்காக வச்சுருக்கோம். இதுவும் வச்சுக்கோங்க ரெடியா. இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பிரெட் இருக்குல்ல, இதை வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம டிப் பண்ண போகிறோம். இந்த சிரப்புக்குள்ளே இது மாதிரி டிப் பண்ணிடுங்க. இந்த ஸ்வீட்ஸ் பார்க்கவும் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. இந்த சிரப்பை வந்துட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வெளில எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளோட இந்த டெசிகேட்டட் கோகோனட்ல போட்டு நம்ம பெரட்டிடும். பாருங்க இவ்வளவு சூப்பரா அழகா கலர்ஃபுல்லா நம்மளோட இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட்ல வச்சிடலாம். இதே மாதிரியே இந்த குட்டியை நம்ம ரெடி பண்ணோம்ல, அதையும் அதே மாதிரி இந்த சிரப்ல டிப் பண்ணி லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்ல போட்டு நம்ம பெரட்டிடலாம். இது பார்க்க தான் சிம்பிளா இருக்குது, ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். பயங்கர ரிச்சா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்க அழகான குட்டி ஸ்வீட். இப்போ இது போலவே நம்ம மீதி இருக்கிற ரெண்டையும் நான் ரெடி பண்ண போறேன். இப்போ பாருங்க நம்மளோட சூப்பர் கியூட்டான பிரெட் சம்சம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வெட்டி வச்சிருக்கோம்ல இந்த
ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். இது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக தான், பார்க்க அழகாக இருக்கும், அதுக்காக வைக்கிறோம். இது வந்துட்டு பிஸ்தாவும் பாதாம் பருப்பும் நான் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம கியூட்டான நம்மளோட பிரெட் சம்சம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் சம்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.